வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜய் கட்சிக்கு திரள் நிதி எங்கிருந்து வருகிறது? அதை அவர் ஏன் வெளியில் சொல்வதில்லை? அவருடைய ரசிகர்களிடம் இருந்தா, தொழிலதிபர்களிடம் இருந்தா, அவர் சார்ந்திருக்கிற சமயம் சார்ந்த அந்த தலைமை குருமார்கள் என்று பாதிரியார்களிடம் இருந்தா, இல்லை வேறு சாராய ஆலை நடத்தி கொண்டவர்களிடம் இருந்தா, மறு விற்பனை என்று வைத்துக்கொள்வோம், இல்லை லாட்ரி வித்துட்ருக்கவங்கள்ட்ட இருந்தால், ஏன் இவங்களை மட்டும் குறிப்பிட்றீங்க? ஏழை நடுத்தர மக்கள் இவங்கெல்லாம் உங்கள் கட்சிக்கு நிதி என்று அவர்கள் தந்திருப்பார்கள். உண்மையான உணர்வுள்ளவர்கள், பொருளாதார வசதியில் கூட பின்தங்கி இருப்பவர்கள். ஆனால் அவர்களுக்கு உண்மையான எண்ணம் இருக்கும்போது உங்களுக்கு கொடுத்திருப்பார்கள். அந்த பணத்தினை வைத்து நீங்கள் ஒரு தெருக்கூட்டம் மட்டுமே நடத்த முடியும். அவ்வளோதான் கிடைக்கும். அவ்வளோ காஸ்ட்லியான வேண்டது. நீங்கள் நடத்தின முதல் மாநாடே இப்படி இருக்குதுன்னா, அப்போ உங்களுக்கு திரள் நிதி எவ்வளோ வந்திருக்கும்? முதல் மாநாட்டிற்கு யார் கொடுத்தாங்க? சொல்ல முடியுமா? திரள் நிதி என்பது இப்படி தான் வந்துன்னு சொல்ல முடியுமா? 234 தொகுதியிலையும் போட்டியிடுறாரு, தனி மனிதனாக நிற்கிறாரு. யார்? அண்ணன் சீமான். அவரை பற்றி எனக்கு நிறைய விமர்சனங்கள் உண்டு. ஆனால் அவர் கட்சியிலிருந்து போட்டியிடுபவர்கள் பிணைத்தொகையை கட்டுகிறார்கள். மிக சிம்பிளான கூட்டம் தான். ஒரு வேன்லேயோ கார்லேயோ போயிட்டு ஒரு இது பண்ணுறாங்க, ஒரு மேடை போட்டு. உங்களை போன்று மிகப்பெரிய பிரம்மாண்ட மாநாடுகள் அவர் இதுவரை நடத்தியதாக எனக்கு தெரியவில்லை. இவ்வளோத்திற்கும் அவர் பெரிய திரைத்துறைகளுக்கு ஒரு வெற்றி பெற்ற நடிகரும் இல்லை, இயக்குனர். அவ்வளோதான். இயக்குனர் 2-3 படங்கள் இயக்கியிருப்பார், கொஞ்சம் நல்லா நடிச்சிருப்பார். ஒரே இது அவருடைய பேச்சுரை எல்லோரையும் போய் சேர்கிறது. சரி, அப்போ நீங்கள் எப்படி, உங்களுக்கு எப்படி திரள் நிதி வருது? அவர் இலங்கை தமிழர்களை பற்றி பேசுகிறார். நீங்கள் அப்படி பேச தயாரா? இலங்கை தமிழர்களை பற்றி பேசி உங்களுடைய திறமையை நீங்கள் நிரூபிக்க முடியுமா? தாக்குப்பிடிப்பீங்களா? கஷ்டம். அதனால் இலங்கை தமிழர்கள் பேசுவது, இலங்கை தமிழர்களை குறித்து பேசுவது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதலில் உங்கள் திரள் நிதி எங்கிருந்து வருகிறது என்பதை எல்லோருக்கும் தெரியப்படுத்துங்கள். முதல் மாநாட்டிற்கு செலவு செய்வது யார்? தெரியப்படுத்துங்கள். நீங்கள் கணக்கு வகை வகையாக கொடுக்கணும் கூட சொல்லு. இவர்கள் பணத்தில் தானே இது செய்தேன் என்று சொல்லுங்கள். உங்கள் நேர்மையும் ஒழுக்கமும் எந்த அளவுக்கு எதிர்காலத்தில் இருக்கும் என்பதை மக்கள் கணித்து போவார்கள். அதுவரை இந்த சந்தேகமாகவோ மூடி மறைச்சிக்கிட்டோ ஸ்ட்ராட்டஜி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, இட் வில் பி ஹார்ட் ஃபார் யூ. உங்களுக்கு அதில் வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. நீங்கள் சந்தேகத்துக்குரிய நபராகவே கருதப்படுவீர்கள். நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் மற்ற இந்த திட்டமிடப்படாத எந்த சட்டத்திலும் சிக்காமல் சட்டத்துக்கு புறம்பாக தொழில் செய்பவர்கள் தான் உங்களை இயக்குவார்கள் என்ற ஒரு சந்தேகம் வரும். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.